Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving with 8th question and test yourself chapter 4. So 8th question la again number line la da represent panna sollirukanga. So again we have two symbols. So two symbols are the half up பிரிச்சுக்கணும். So 4x minus 19 less than 3x by 5 minus 2. In the side வந்து 3x by 5 minus 2 less than or equal to minus 2 by 5 plus x. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரணும். எந்த சைடு எக்ஸ் இருக்கணும்னா இந்த லைனை ஒட்டி இருக்கணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா எல்லா நம்பர்ஸும் இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டே 19 இருக்குது, ப்ளஸ் மைனஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 லெஸ் தேன் 3x by 5 ஆல்ரெடி இருக்குது. 4x இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4x. இது வந்து எல்சிஎம் டினாமினேட்டர் இல்லாமல் இருக்குது. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் வந்து 5 காமனாக எடுத்துக்கணும். இது வந்து மைனஸ் 17 லெஸ் தேன் 3x மைனஸ் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20x பை 5 வந்து ரெண்டுத்துக்குமே இப்போ காமனாக இருக்கும். அதனால தான் எல்சிஎம் எடுக்கிறோம். இதுக்கு வந்து டினாமினேட்டர் 1ஆக இருக்கும், எல்சிஎம் எடுத்தால் 5ன்னு மாறிடும். இது வந்து கேன்சல் பண்ணால் மைனஸ் 17 பை இதுவும் மைனஸ் 17x தான் வருது பை 5. ஸோ இந்த 5 இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். மைனஸ் 17 இன்ட்டு 5ஆக இருக்கும் less than minus 17x. ஸோ இப்போது மைனஸ் 17 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வர்றதுனால டினாமினேட்டருக்கு மைனஸ் 17 போகுது. அதனால் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் 17 இன்ட்டு 5 பை மைனஸ் 17 கீழே வந்துடுச்சு. ஸோ இமீடியட்டாக சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், 17 கேன்சல் ஆகிடும். 5 greater than x. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ எக்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. 3x by 5 ப்ளஸ் எக்ஸ் இருக்கிறது மைனஸ் எக்ஸாக மாறும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2 by 5 ஆல்ரெடி இருக்குது. மைனஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2. ஸோ இதுக்கும் எல்சிஎம் டினாமினேட்டர் இல்லை. ஸோ எல்சிஎம் தான் எடுக்கணும். அதுக்கு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x மைனஸ் 5x by 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. இங்கேயும் டினாமினேட்டர் இல்லை. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 2s are 10 by 5. இது பாருங்கள் மைனஸ் 2x by 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 by 5. ஸோ இப்போ பாருங்கள் 5 டினாமினேட்டர் எனக்கு சேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். எப்போனா உங்களுக்கு ஒரே டினாமினேட்டர் தான் கீழே இருக்கணும், இங்கேயும் ஒரே டினாமினேட்டர் இருக்கணும். நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் ஆர் இன்ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தால் ஈஸியாக இப்படி ஸ்ட்ரைட்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் 2x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு வரும். ஸோ இந்த மைனஸ் 2 வந்து கீழே வந்துச்சுன்னா இப்போ மைனஸ் 2 டினாமினேட்டரில் வரப்போகுது. ஸோ அதனால் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். greater than or equal to 8 by minus 2. ஸோ மைனஸ் மேலே ஷிஃப்ட் ஆகிடும், மைனஸ் மேலே போயிடுச்சு. இது கேன்சல் பண்ணால் 4, மைனஸ் 4 தான் உங்களோட ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். 5 greater than x greater than or equal to minus 4 whereas x belongs to ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த கொஷனில் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த கொஷின் கரெக்டான ஆர்டரில் இருக்கா? இல்லை. எப்பயுமே லெஸ் தேன் த சிம்பிள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லெஸ் தேன் வரணும்னா நம்ம ரிவர்ஸில் எழுதணும். ரிவர்ஸில் எப்படி எழுதலாம்? மைனஸ் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 5. 5க்கு வந்து ஒன்லி லெஸ் தேன் மட்டும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இது நம்ம எப்படி நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பாருங்கள். 0 1 2 3 4 5 6 7 இங்கே மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3. ஸோ ரியல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்ததுனால ரெண்டு சர்க்கிள்ஸ் வரும். ஒன்று ஹாலோ சர்க்கிள், இன்னொன்று வந்து டார்க் சர்க்கிள். இப்போ எதுக்கு ஹாலோ சர்க்கிள் போடலாம், எதுக்கு டார்க் சர்க்கிள் போடலான்னு பாருங்கள். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வந்திருக்கிறதுனால இதுக்கு டார்க் சர்க்கிள், 4 கிட்ட டார்க் சர்க்கிள் அண்ட் 5 வந்து ஈக்குவல் டு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் ஹாலோ சர்க்கிள். ஸோ ஆறுன்றதுனால இன்பிட்வீனில் எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? எவ்வளோ தான் இந்த சம், அவ்வளோதான். அதுவே உங்களுக்கு சொல்யூஷன் செட் மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எப்படி எழுதணுன்னா இதிலே சொல்யூஷன் செட் வந்து எக்ஸ் சச் தட் மைனஸ் 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 5 எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் தான் உங்களோட சொல்யூஷன் செட். அவ்வளோதான். Hope you all got this. Catch you in the next video. Bye bye.